இந்த பீக்கங்காய் மசியலுக்கு வந்து 5 இட்லி சாப்பிடுதவங்க 10 இட்லி சாப்பிடுவாங்கங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சீக்ரெட்டாக ஒரு பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பீக்கங்காய் வாங்கியிருக்கேன். இது வந்து நம்ம கழுவிட்டு தோலை வச்சு எடுத்துக்கலாம். 2 தக்காளி, ஒரு வெங்காயம், கொஞ்சம் சாம்பார் பொடி எடுத்து வச்சுருக்காங்க. தேவையான பொருள். இதில் வந்து தோலை நல்லா சீவிட்டு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பீக்கங்காவை வந்து தோலை வந்து நீங்கள் சட்னியாகவும் எடுத்துக்கலாங்க. குக்கரில் வந்து 1 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம் பருப்பு, சீரகம் 1/2 ஸ்பூன், ஒரு வெங்காயம், அப்புறமா கொஞ்சம் பூண்டு போட்டு பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு பீக்கங்காயம் ஆட் பண்ணிடணுங்க. கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குனீங்கன்னா நல்லா பச்சை வாடையெல்லாம் போயிடும். அப்புறமா நம்ம கொஞ்சோண்டு மஞ்சள்தூளும் போட்டு நல்லா வதக்கிக்கிடணும். வதக்கிட்டு நம்ம தண்ணி விட்டு ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்தோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. சாம்பார் பொடி 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணியும் ஊற்றியாச்சு. இப்போ நல்லா வேக வச்சுக்கலாம். லாஸ்ட்டில் உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா ஒரு கீரமத்தை வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க. போதுமான அளவுக்கு தண்ணி வைங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வீட்டுக்கு யாரும் டெஸ்ட் வந்தாங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுதுன்னா சட்டுன்னு இந்த மாதிரி சீக்ரெட்டாக ஒரு பவுடர் கடலை மாவை கலக்கி ஊற்றுங்க. நிறைய கிடைக்குங்க உங்களுக்கு குவாலிட்டி வந்து. மல்லித்தலை போட்டு இறக்கியாச்சுங்க. சூப்பரான பீக்கங்காய் மசியல் ரெடி. ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க சாப்பாடு கூட சூப்பராக இருக்குங்க. கரெக்டு தானே? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இட்லியோட வச்சு சாப்பிடுங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.